தண்ணீர் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீர் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். ஒளி போவதில்லை நான் எங்கு போவது சொல்லவோ, ஒளி போவதில்லை நான் எங்கு போவதில்லை. எந்த பாதையில் சென்றாலும் உங்களோடு தேவன் இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே என்னோடு கூட இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு தெளிவு நமக்குள்ளே வர வேண்டும். அவரை உரிமையோடு கூட கூப்பிட வேண்டும். அவர் கூட இருந்தால் நான் தண்ணீரை போல பிரச்சனைகள் கடந்து போவேன். அக்கினி போல சோதனை வந்தாலும் கடந்து போவேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அன்றைக்கு தேவன் கூடவே இருந்தார். 40 வருஷம் வனாந்தர வழியிலே கடந்து வந்தார். இன்றைக்கு தேசம் குழப்பத்துக்குள்ளாக கலக்கத்துக்குள்ளாக இருந்தாலும் கூட அன்றைக்கு தேவன் கூட இருந்தார், கூடவே இருந்தார். 40 வருஷம் ஒரு குறைவில்லாதபடிக்கு வனாந்தர வழியிலே கடந்து வந்தார்கள். சொந்த தேசமாகிய கானானை கொடுத்தார். ஆனால் தேவனை மறந்து அவரை சோதித்து 10 முறை பரீட்சை பார்த்து தேசம் சிதைந்தது. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சிதறி சென்றார். அடிமைகளாக பல வருஷமாய் உலகத்தில் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஆனாலும் உருக்கமான தேவன், இரக்கமான தேவன் அவரை மறுபடியும் சேர்த்தார். இயேசு என்ற ரட்சகரை அனுப்பின போதிலும் கூட இயேசுவை, உலகத்தின் தேவனை, தங்கள் தேவனை அவர்கள் வெறுத்தார்கள், அவரை அடித்தார்கள், அவரை சிறிது அறைந்தார்கள். ஆனாலும் தேவன் இறங்கினார். சிதறி போன மக்களை மறுபடியுமாக சொந்த தேசத்தில் சேர்த்த போதிலும் கூட இங்கு நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும்போது மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மன கடினமாய் இருப்பதினாலே இன்றைக்கு தேசத்துக்கும் சமாதானம் இல்லை, உலகத்துக்கும் சமாதானம் இல்லை. தேவன் பிறந்த தேசம் அது, தேவன் உலாவின தேசம் அது. அங்க இருக்கிற எல்லா தேசங்களிலேயும் தேவனுடைய படைப்புகள் இருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின தேசம் அந்த அருகிலே இருக்கிறது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தில் இன்றைக்கு யுத்தம். எதினால் பரீட்சை பார்த்தார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆபிரகாம் நிமித்தமாய் பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னார். இன்றைக்கோ அந்த தேசத்தின் மூலமாய் உலகத்தில் பஞ்ச காலங்கள் மறுபடியும் சோதனை இருக்கிறது. அது கர்த்தர் மாற்ற வல்லவர், தேவன் மாற்ற வல்லவர். யாரால் மாற்ற முடியும்? தேவனால் மாற்ற முடியும். தேவ ஜனங்கள் ஜெபத்தினால் மாற்ற முடியும். சமாதான பிரபு அவர் ஒருவர் தான் உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியும். அதனால் தேவ ஜனமாகிய நாம் அவர் சமூகத்துக்காக ஏங்க வேண்டும், அவர் நமக்கு வர வேண்டும். கூட வாங்க ஐயா, உலகத்தில் இறங்கி வந்து எனக்குள்ளே ஆத்ம பாரத்தை கொடுங்க. மேலோட்டமாய் வாழ்கிறேன் ராஜா. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை, வேத வாசிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை சிந்திக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். வேண்டாம் ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை. அங்கிருக்கிற மக்கள் வாழ்க்கை தத்தளிப்பின் வாழ்க்கையே இருக்கிறது. யுத்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே மனம் பதறுகிற மக்களாய் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பதறி கொண்டிருக்கிறாங்க ஐயா. கூட இருங்க, கூட வந்து ஐயா ஜெபாவியை ஊற்றுங்க, வைராகியத்தை ஊற்றுங்க ராஜா. தேசம் மாற வேண்டும் என்று சொன்னார். தேவ ஜனமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மூலமாக தான் மாற்றங்கள் வரும் ஐயா. கூட வாங்க, வாழ்க்கையிலுடைய ஆத்ம பாரத்தை தாங்க, பாரம் கொடுங்களுக்குள்ளாக. தேசத்துக்காய் மாத்திரமல்ல, லோகத்துக்காய் மீட்பதற்கு அதிகாரம் உண்டு ஐயா. வானாதி வானம் கொள்ளாதவரை ஆராதிக்கிறபடினாலே என் கூடவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு கூட இருந்தார்.
தேவன் கூட இருந்தால் நமக்குள் பாரம் வரும், அவரை போல எண்ணம் வரும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியலையே. எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என் பக்கத்திலே உணவு தாரும் ஐயா. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ ஒரே வாழ்க்கை இயேசுவோடு வாழ மாட்டேங்கிறேன். நீர் இல்லாமல் நான் உறுதியோடு சொல்லுவோம், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தீருமான வாழ்க்கையிலே வெளிச்சம் நானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. தீருமான வாழ்க்கையிலே வெளிச்சம் நானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களான சொல்லுங்க சொல்லுங்க. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும். ஹல்லேலூயா. முடியாது. என் பக்கத்தில் வருகிற ஒரு இயேசு, தூரமானவல்ல இயேசு. ஆமென் ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆனிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாக சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆனிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீ சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையோடு சொல்லுங்க. உண்மையானது அவர் உண்மையுள்ளவர். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஹல்லேலூயா. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசு, நீர் இல்லாமல் நான் எங்களுக்கு வேண்டும் இயேசு. நீர் இல்லாமல் நான் வேண்டும் இயேசு எனக்கு. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீ. உண்மைதானே? என் வைத்தியர் நீ எல்லாம் ஐயா. நண்பரே, எல்லாமே நீங்கதானே ஐயா. என் கூடவே ஹல்லேலூயா. முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசு, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் ஆமென் ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு வேண்டும் யாவருக்கும். அவர் நேசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இயேசு வேண்டும். அவர் இல்லாதபடிக்கு வாழ முடியாது. திறமைகள் வாழ வைக்குமா? பணம் வாழ வைக்குமா? பதவி வாழ வைக்குமா? ஐஸ்வர்யம் வாழ வைக்குமா? ஒன்றும் வாழ வைக்காது. வாழ முடியாதபடி ஓடுகின்ற மக்களை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார். அவர் மாத்திரம்தான் இறங்க வேண்டும்.
பதட்டமெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னார். வேதனைக்கெல்லாம் முடிவு வர வேண்டும் என்று சொன்னார். தேவன் ஒருவர் தான் மாற்ற முடியும். அதிசயத்தை காணப்படுகிறவர் அவர்தான். மாற்றத்தை கொடுக்க முடியும் அவரால் தான். ஆண்டவரே இறங்கும் ஐயா. யுத்தம் ஆண்டவரே முடிவதாக தகப்பனே. அந்த போரினால் தேசங்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, உலகம் முழுமையா ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க முடியாத ஒரு சோதனைக்குள்ளாய் தள்ளப்படுகிறது. ஆண்டவரே இறங்குங்கப்பா. அதிசயத்தை காணப்படுங்க ஆண்டவரே. அமைதி உருவாவதாக ராஜா. இரு நாட்டினுடைய தலைவனுடைய மனதில் இடைப்படுங்க தகப்பனே. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்கப்பா. இரக்கமுள்ளவரே இறங்குங்க ஆண்டவரே. இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ராஜா. கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம், முடிவு உடனே வராது என்று பார்க்கிறோம் ஐயா. அதனால் ஆண்டவரே இறக்க வைங்க, இறக்க வைங்க தகப்பனே. இரக்கமுள்ளவரே இறக்க வைங்க. அதிசயத்தை காணப்படுங்க. அமைதியான ஒரு மாற்றத்தை தேசங்களிலே கொடுங்க. போதும், உயிர்கள் ஆண்டவரை மாண்டு போவது போதும் ஐயா. இறங்குங்க தகப்பனே, இறங்கபடியே ஆட்சேபிக்கிற ஐயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறார். எங்கள் வாழ்வின் மூலமாக உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார், அதிசயத்தை செய்கிறார். உன்னை 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 அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை 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 அற்புதமாய் நடத்தி செல்வேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நானே, உள்ளங்கைகளில் வரைந்தவர் நானே. உன்னை 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 அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை 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 அற்புதமாய் நடத்தி செல்வேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நானே, உள்ளங்கைகளில் வரைந்தவர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நானே, உள்ளங்கைகளில் வரைந்தவர் நானே. உன்னை 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 அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை எப்படி வெறுப்பேன்
அதிசயத்தை காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் மாத்திரமல்ல, தேசத்தில் உலகத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக, அமைதி துரிதமாய் உலகத்தில் கிடைப்பதாக சமூகத்தில் சிறுமந்தையாக நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேளும், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடும். எங்களுடைய துதிகளை, எங்கள் ஜபங்களை, எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற தேவதர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதிசயங்களை காணப்படும்படியான காரியத்தை செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சாட்சியாக இப்போ நடக்கிற பிரச்சனை, அந்த சண்டேல வந்து என்னுடைய பையனும் துபாயில இருக்கான், தங்கச்சியும் வெளியே இருக்காங்க மஸ்கட்ல. அவன் ஃபோனில் வந்து டெய்லி அலாரம் அடிச்சுட்டே இருக்கான், நைட்டு பகலுன்னு இல்லாமல் மார்னிங் சைடு. அவங்க பயத்தோடு தான் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் எல்லாம் சத்தம், பாம்பு சத்தம்லாம் ரொம்ப அதிகமாக கேட்குது, அலாரம் அடிச்சுட்டே இருக்கு, ரெடியாகுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ். எவ்வளோ பிரச்சனை, 1000 பேர் விழுந்தாலும் 16 பேர் விழுந்தாலும் முன்னே அது அணுகாதுன்னு சொன்னபடியாக தேவன் அவங்க எல்லாரையும் பாதுகாத்து வராரு. அதுக்காக தேவனுக்கு உதாரணம் கொடுத்து